தற்போதைய மற்றொரு அண்மை செய்தி. சென்னை பூவிருந்தவள்ளி வடபழனி இடையே மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கு இறுதிக்கட்ட சோதனை ஓட்ட ஆய்வு தொடங்கியுள்ளது. இன்று முதல் 3 நாட்கள் ரயில்வே பாதுகாப்பு ஆணையம் இறுதி ஆய்வு மேற்கொள்கிறது. 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் மெட்ரோ ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம் நடத்தப்படுகிறது. சென்னை பூவிருந்தவள்ளி வடபழனி இடையே மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கு இறுதிக்கட்ட சோதனை ஓட்ட ஆய்வு சற்று முன் தொடங்கியுள்ளது. இன்று முதல் 3 நாட்கள் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி இந்த இறுதி ஆய்வு மேற்கொள்கிறார். 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் மெட்ரோ ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம் நடைபெறுகிறது. மாலை 5 மணி வரை இந்த சோதனை ஓட்டம் நடைபெறும் என்று மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் மணிவண்ணன், கூடுதல் தகவல். வணக்கம் கார்த்தி. பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் இறுதி ஆய்வு என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்த இறுதி ஆய்வை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார். இன்று முதல் 3 நாட்கள் இந்த ஆய்வை AM சௌத்ரி மேற்கொள்கிறார். குறிப்பாக பிரேக்கிங் தொழில்நுட்பம், தண்டவாளத்தின் தரம், ரயில் பெட்டிகளின் வசதி, பயணிகளின் பாதுகாப்பு, கட்டுமானம் குறித்து இன்றும் நாளையும் ஆய்வு செய்கிறார். 3வது நாள் மெட்ரோ ரயிலை 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி அவர் ஆய்வு செய்கிறார். இன்றைய தினம் பூந்தமல்லி போரூர் இடையே இருக்கக்கூடிய அந்த 10 ரயில் நிலையங்கள்ல அவர் ஆய்வு மேற்கொள்கிறார். நாளைய தினம் போரூரில் இருந்து வடபழனி இடையே இருக்கக்கூடிய அந்த ரயில் நிலையங்களில் ஆய்வு மேற்கொள்கிறார். அங்க இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில நாளை குறிப்பாக வடபழனி மெட்ரோ ரயில் நிலையத்தில் அவருடைய ஆய்வு இருக்கும் என்று அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 9:30 மணிக்கு தொடங்கிய இந்த ஆய்வு என்பது மாலை 5 மணி வரை நடைபெற இருப்பதாக மெட்ரோ ரயில் அதிகாரிகள் சார்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ரயிலில் உள்ள பயணிகளின் அவசர காலங்களில் கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்ளும் வசதி, தீ விபத்து ஏற்பட்டால் செயல்படும் புகை கண்டறியும் கருவிகள், ரயிலின் அடியில் உள்ள இந்த உபகரணங்களில் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டால் செயல்படும் அதுபோல் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ரயிலின் இழுவை அமைப்பு ஆகியவை சரியாக இயங்குகின்றன என்பது குறித்து அவர் இன்றைய தினம் ஆய்வு மேற்கொள்கிறார். அது மட்டும் இல்லாமல் ரயில் மோதிக்கொண்டால் எத்தனை பெட்டிகள் சேதமடையும் என்பதை அறிய அதன் உருவகப்படுத்துதல் வடிவமைப்பையும் அவர் இன்றைய தினம் ஆய்வு செய்ய இருப்பதாக மெட்ரோ ரயில் நிறுவ அதிகாரிகள் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில விரைவில் பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் சேவை என்பது பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. அதற்கான இறுதிக்கட்ட ஆய்வை தற்பொழுது ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி தொடங்கி இருக்கிறார். பூவிருந்தவள்ளி வடபழனி இடையே மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கு இறுதிக்கட்ட சோதனை ஓட்ட ஆய்வு சற்று முன் தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவலை எமது செய்தியாளர் மணிவண்ணன் வழங்க கேட்டோம். நன்றி மணிவண்ணன்.